வணக்கம். நிஃப்டியோட வீக்லி அனாலிசிஸும் இன்னையோட பேட்டர்ன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் குயிக்காக அந்த வீடியோவில் பார்த்துடலாம். அடுத்த வாரத்தோட வீக்லி அனாலிசிஸையும் பார்த்துடலாம். ஓகே. ஸோ நம்ம நேற்றுக்கு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம். நம்ம நேற்றுக்கு வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோமோ அது பர்ஃபெக்டாக இன்னைக்கும் தொடர்ந்து அதே டைரக்ஷனில் தான் ட்ராவல் ஆச்சு. ஸோ நம்ம வீடியோவில் இன்னையோட டார்கெட் வந்து 25,730 அப்படிங்கிற லெவலுக்கு நிஃப்டி வரலாம் அப்படிங்கிறத ஆல்ரெடி நேற்றையோட அனாலிசிஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ அதே மாதிரி தான் பர்ஃபெக்டாக மூவ் ஆச்சு. டெலகிராமில் கூட லைவ்ல மார்னிங் 9:30 அப்டேட் பண்ணியிருந்தோம். இதுதான் லெவல். இதுல இருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வந்து 25,800க்கு நிஃப்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறமா 25,730 அப்படிங்கிற டைரக்ஷன் தான் கொடுத்துருந்தோம். சப்போஸ் இதுல இருந்து ஒரு அப் அண்ட் மேல போனா கூட இதுல இது வரைக்கும் போயிட்டு மறுபடியும் இங்க தான் வரணும் அப்படிங்கறதையும் தெளிவா கொடுத்துருந்தோம். ஓகே. ஸோ இது கொடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு 9:30 கொடுத்துருந்தோமா 9:11 25,800ங்கிற ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ப்ராப்பரா நம்ம கொடுத்த மாதிரி அப்படியே வந்து ரீச் ஆயிடுச்சு. 25,800ங்கிறது ஒரு 11 AM வந்துடுச்சு. மறுபடியும் கொஞ்ச நேரத்துல என்ன சொல்றது திரும்பிக்கு ஒரு 12 மணிக்கு அடுத்த ஒரு மணி நேரத்துல 25,730ங்கிறது பர்ஃபெக்டா வந்து ரீச் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ நம்ம கொடுத்த டார்கெட்ல கரெக்டா வந்து ஒரு டைரக்ட் ஃபால் ஃபர்ஸ்ட் 25,800 டச் பண்ணிருக்கு. அப்புறம் டைரக்ட் ஃபால் 25,730ங்கிற ரேஞ்சில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகே. ஸோ நம்ம அதுக்கப்புறம் அதுல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை எதிர்பார்த்தோம். 25,730ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். இதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த ஜோனுக்கு வரும்போதெல்லாம் ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் நடந்திருக்கு. ஸோ அதனால ஒரு சப்போர்ட் ஜோனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையும் பிரேக் பண்ண பட்சத்தில் தொடர்ந்து கீழே போகலாம் அப்படிங்கிறதையும் வீடியோல சொல்லியிருந்தோம். அன்னைக்கு அதே மாதிரி தான் நடந்துச்சு. அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு என்ட்ரி கூட ட்ரை பண்ணியிருந்தோம். 25,730ங்கிறது இந்த ரேஞ்சில் இதுல இருந்து பிரேக் பண்ணி கீழே வந்ததுக்கு அப்புறமா ஸோ இந்த டைரக்ஷன் தான் கொடுத்துருந்தோம். இதுல இருந்து மறுபடியும் ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் வந்து 25,730 வரைக்கும் ரீடெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல இருந்து 25,650க்கு இன்னைக்கு நிஃப்டி போகும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருந்தோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா அது 120க்கு அடுத்தால கொஞ்ச நேரத்திலேயே நம்ம கொடுத்த அதே டைரக்ஷன்ல மூவ் ஆச்சு. எக்ஸாக்டா அதே 25,730ல டச் பண்ணோம்னா ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் நிஃப்டி கீழே வந்து 25,650 அப்படிங்கிற நம்ம கொடுத்திருந்த ஃபைனல் லெவலையும் ப்ராப்பரா நிஃப்டி இன்னைக்கு ரீச் ஆயிருந்துச்சு. ஓகே. ஸோ அந்த லெவலில் ரீச் ஆயிருந்து. ஸோ நம்ம என்ன பார்த்தோமோ அந்த டைரக்ஷன்லாம் ப்ராப்பரா ஒர்க் ஆயிருக்கு. ஆல்ரெடி டெக்னிக்கல்ல நிஃப்டி நெகட்டிவா தான் இருக்கு. ட்ரெண்ட் வந்து நெகட்டிவா தான் இருக்கு. ப்ளஸ் வந்து அந்த நியூஸஸும் அதோட நெகட்டிவ் வந்து கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணிருக்கு. அவ்வளவுதான். ஓகே. ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும், அடுத்த வாரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ நிஃப்டியோட அனாலிசிஸை குறிக்க பார்க்கலாம். இப்போ ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சிருக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வீக்லி டைம் ஃப்ரேம்ல வீக்லி சேனல் பேட்டர்ன் பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. ஓகே. ஸோ நம்ம நேரத்துக்கு என்ன பார்த்தோம், இதுல இருந்து தொடர்ந்து நிஃப்டி வந்துகிட்டு இருக்கு. இந்த 730ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஏற்கனவே ஒரு சேனல் பேட்டர்ன் டெய்லியில பார்த்துருந்தோம்ல, இந்த மாதிரி ஒரு சேனல் பேட்டர்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த சேனல் பேட்டர்ன் பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே. பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இன்னைக்கு அந்த பேட்டர்னுக்கு கீழே வரும் பட்சத்துல 25,730ங்கிறது தான் சப்போர்ட் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இந்த 25,730ல இருந்து நிஃப்டி பவுன்ஸ் பேக் ஆகி மேல போலாம். இல்ல என்ன பார்த்திருந்தோம், இந்த 25,730ல இருந்து நிஃப்டி மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி அப்படியே ரிவர்ஸ் ஆகி உள்ள போலாம். மறுபடியும் இந்த 25,200 டெஸ்ட் பண்றதுக்கு போலாம். அப்படி இல்லை இதையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் தான் 25,000 வரைக்குமே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அந்த 25,730ங்கிற லெவல நிஃப்டி ப்ராப்பராகவே பிரேக் அவுட் பண்ணி கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இதுல க்ளோசிங் நடந்திருக்கு 25,686, 25,700 கிட்ட க்ளோசிங்கே நடந்திருக்கு. ஓகே. இப்போ ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஆனா இந்த பிரேக் அவுட்டுக்கு அதிகமா அந்த யூஎஸோட அந்த டாக்ஸ் பாலிசியும் அது இன்னும் டிசைட் ஆகல. பட் ஸ்டில் அந்த டாக்ஸ் பாலிசியும் ஒரு பேனிக்கை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதுவும் கூட இன்னும் புஷ் பண்ணி மார்க்கெட்டை நெய்க்கில கொண்டு வந்திருக்கு. ஓகே. அந்த டாக்ஸ் பாலிசி கன்ஃபார்ம் ஆகாத வரைக்கும் நாளைக்கு மண்டேயோட மார்க்கெட் ஓப்பனிங்ல இதை ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட்டை இப்போதைக்கு கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இருந்தாலும் என்னோட ட்ரெண்ட் வந்து என்னோட வியூ வந்து பேரிஷ் தான். பட் மண்டேயோட மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது, அந்த நியூஸ் எல்லாம் எப்படி செட்டில் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஓகே. ஸோ எந்த மாதிரி அது அமைய போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஒருவேளை பாசிட்டிவா இருந்து மார்க்கெட் இந்த 730க்கு மேல ஓப்பன் ஆகி சஸ்டைன் ஆகும் பட்சத்துல மறுபடியும் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ண போலாம். இப்போதைக்கு ட்ரெண்ட் நெகட்டிவ் தான், அதை நான் வச்சுக்கணும். ஓகே. ட்ரெண்ட் நெகட்டிவ் தான். பட் இருந்தாலும் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஸோ ஒரு பாசிட்டிவா இருக்கும் பட்சத்துல இந்த மாதிரி மேல இப்படியே போய் இது வரைக்கும் 25,925 100 வரைக்கும் போறது. 25,050ங்கிறதுல இங்க இருக்கு 50 இருக்கு 26,050 வரைக்கும் போறதுதான் வாய்ப்புகள் இருக்கு. 26,050ல போய்
மறுபடியும் ரிஜெக்ட் ஆகி கீழே தான் வரணும். ஓகே, ஸோ ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபேவரான விஷயமா மண்டே இருந்தாலும் அதாவது நியூஸ் பாசிட்டிவா இருந்தா கூட நிப்டி டெம்பரரியா ஒரு சின்ன அப்டன் கொடுத்து 25,100ங்கிற லெவலில் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நியூஸ் எதுவும் பாசிட்டிவா இல்லை எதுவும் கன்ஃபார்ம் ஆகல, இந்த ட்ரெண்ட் தான் தொடருதுன்னா இந்த பாயிங் செல்லிங் தொடர்ந்து கண்டினியூவாக தான் செய்யும். பிளஸ் வந்து ட்ரெண்டையும் ஃபாலோ பண்ணி போகும். ஓகே, இப்போதைக்கு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போகுதுன்னா ஸ்லோவா அப்படியே இருந்து நானும் இதுல இருந்து இந்த லெவல்ல இருந்து அப்படியே அடுத்த லெவலுக்கு வரணும். 25,500 அடுத்த நிப்டி வரும். அதுல இருந்து 25,300, அதுக்கப்புறமா 25,200, 25,000 ஜோனை பார்த்து போகும். ஓகே, நிப்டி இந்த மாதிரி டிராவல் ஆகும். ஓகே, ஒருவேளை நியூஸும் நெகட்டிவா இருந்துச்சுன்னா இப்படி டிராவல் ஆகிற ஸ்பீட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளவுதான் டிஃபரெண்ட். ஓகே, நியூஸ் நெகட்டிவா இருந்தா அந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், இல்ல நியூஸ் பாசிட்டிவா இருந்தா இந்த ஸ்பீட் ஸ்லோ ஆகும். ஒரு சைட் வேஸ்ல போய் அதுக்கப்புறமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரெண்டு தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மேக்ஸிமம் இருக்கு. இதுல வந்ததுக்கு அப்புறமா தான் அடுத்த என்ன நடக்க போகுது அப்படிங்கறத டிசைட் பண்ண முடியும். 25,100, 200. ஏன்னா இதுல வந்து இது ஒரு நல்ல வீக்லி சப்போர்ட், இதுல ஒரு வீக்லி சேனல் பேட்டர்ன் இருக்கு. இதையும் நம்ம ஒரு ப்ரீவியஸ் வீக்லி அனாலிசிஸ் வீடியோ எல்லாம் பார்த்திருப்போம். ஒரே நிமிஷம் அதையும் பார்த்துடலாம் குயிக்கா. இப்போ இதுல வீக்லியில பார்த்தோம்னா நிஃப்டி இந்த சேனலுக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இந்த சேனலுக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுல ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஓகே, இங்க இருந்து வந்து இதுல ஒரு ரெசிஸ்டன்ஸ் மறுபடியும் சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு. இதுல பிரேக் பண்ணி வந்திருந்தா கூட மறுபடியும் இதுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதுல ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, மறுபடியும் சப்போர்ட் இதுலயே பல தடவை சப்போர்ட் எடுத்திருக்கு. அதுக்கப்புறமா அப்படியே போய் அப்பன் கொடுத்து இந்த ஜோன்ல ரிஜெக்ட் ஆயிருக்கு. அப்படியே வந்த நிஃப்டி இங்க இருந்து மறுபடியும் அந்த ஜோனை டெஸ்ட் பண்ணி இதுல ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. இப்போ டபுள் டாப் ரிஜெக்ஷன் கொடுத்து இந்த ஜோனை பிரேக் பண்ணிருக்கு. ஓகே, இது கண்டினியூ பட்சத்துல எங்க வரணும், நிஃப்டி அடுத்து பர்ஃபெக்டா இந்த ஜோனுக்கு வரணும். இந்த பிரேக், அதாவது இந்த ஹையை பிரேக் பண்ணி இந்த ஹையை இங்க ஒரு ஹை இருக்குல்ல ஸ்விங் ஹை, இதை பிரேக் பண்ணி லைட்டா அது கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு உள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நிஃப்டி அடுத்தால 25,150, 200, 150ங்கிற ரேஞ்சுக்கு 25,000 வரைக்குமே நிஃப்டி வரலாம். ஓகே, இதுதான் அடுத்த சப்போர்ட் ஏரியா. இங்க வந்து டெஸ்ட் பண்ணணும், இது வரைக்கும் வரலாம். ஸோ இதுல நிஃப்டி ஹோல்டு பண்ணதா இல்லையான்னு பார்க்கணும். இதுலயும் ஹோல்டு பண்ணலன்னா நியூஸும் ரொம்ப நெகட்டிவா இருக்க பட்சத்துல இந்த ஸ்பீடு கீழே இன்க்ரீஸ் ஆகி இன்னும் கீழே தொடர்ந்து 25, 24 கீழே 24ங்கிற ரேஞ்சுக்குள்ளே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் அடுத்த வாரத்துக்கு நம்மளோட வியூ வந்து 25,000 வரைக்கும் தான். 25,000 வரைக்கும் போகலாம், பாசிபிலிட்டிஸ் இப்போதைக்கு இருக்கு. டெக்னிக்கலா பேஸ் பண்ணி கூட, ஓகே, டெக்னிக்கலா பேஸ் பண்ணி கூட 25,000 வரைக்கும் போகலாம். அந்த நியூஸ் எல்லாம் நெகட்டிவா இருக்கும் பட்சத்தில் அதை ஸ்பீட் அப் பண்ணி இன்னும் கொஞ்சம் கூட இறக்கி விட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வீக்லியில இருக்கக்கூடிய சார்ட் பேட்டர்ன். இங்க தான் அடுத்த சப்போர்ட் இருக்கு. இங்க வரைக்கும் நிஃப்டி வரதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்து இங்க வரைக்கும் வரணும். ஓகே, ஸோ இந்த ஹையை மதிச்சு இதுல ஒரு ஸ்விங் ஹை இருக்கு, இதை மதிச்சு இதுல இருந்து ஒருவேளை ரிவர்ஸ் ஆச்சுன்னா, அதாவது நியூஸ் எல்லாம் ஃபேவரா வந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா, ஓகே, மறுபடியும் இங்க ஹை, இங்க ஒரு ஹை, இங்க ஹை, இந்த ஹையை கிரியேட் பண்ணி இப்படி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது நடக்காத பட்சத்துல மேக்ஸிமம் பொட்டன்ஷியல், மேக்ஸிமம் பாசிபிலிட்டி வந்து டவுன் ட்ரெண்ட் தான். அடுத்து டெஸ்ட் பண்ண வேண்டியது 25,100ங்கிற ரேஞ்ச். 25,000ல இருந்து 25,200 வச்சுக்கலாம். ஓகே, 25 எக்ஸாக்டான சப்போர்ட் வந்து 25,001 இதுல வச்சோம்னா 25,199, 25,200ல இருக்கு. 25,200 வரைக்கும் கண்டிப்பா வரதான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ 25,000ல இருந்து 25,200க்குள்ள அந்த ரேஞ்ச் இருக்கு. இதுக்கு வரைக்கும் நிஃப்டி வந்து டெஸ்ட் பண்றதுக்கு அடுத்த வாரத்துல வந்து டெஸ்ட் பண்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அப்படி கீழே வராம இருக்கணும்னா இந்த சப்போர்ட்டை, இந்த 730ங்கிற சப்போர்ட்டை நிஃப்டி ஹோல்டு பண்ணும். இன்னையோட க்ளோசிங்கே எடுத்துக்க வேணாம். மண்டே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மண்டேவும் நியூஸ் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமும் மண்டே எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். அதுக்கு மேல ட்ரேட் ஆச்சுன்னா மட்டும் இங்க வராம ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல மண்டேயும் இதுக்கு கீழே இதுக்கு கீழே ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த டார்கெட் வந்து 25,100 அடுத்த வாரத்துக்கு. ஓகே, ஸோ இதுதான் நிஃப்டியில வியூ. பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட சிமிலர் சார்ட் பேட்டர்ன் தான். ஓகே, ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து லைவ் அப்டேட்டை டெலிகிராம் சேனல்ல லைவ்ல அப்டேட் பண்றேன். வேற அதுக்கப்புறமா நிஃப்டி பார்த்துட்டோம், பேங்க் நிஃப்டி இதே பேட்டர்ன் தான். ஓகே, ரைட், தேங்க்யூ.